ஹலோ வணக்கம். லாங்குவேஜுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னுடைய கருத்து. இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஆர்டிகல் படித்தேன். லாங்குவேஜுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க, அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு ஒன்று படித்தேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரியா, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு யோசித்தேன். லாங்குவேஜ்னா என்ன? மொழி. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தொடர்பு. நிறைய பேர் லாங்குவேஜும் கம்யூனிகேஷனும் கொஞ்சம் குழப்பிக்கிறாங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு டூல் தான், ஒரு மொழி. இப்போ தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, இந்த மாதிரி பல மொழிகள் இருக்கு. இந்த மொழிகள் தெரிஞ்சா நல்லா கம்யூனிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. கம்யூனிகேஷன் நல்லா பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மொழி தெரியுமானா அவசியம் இல்லை. சரி, இப்போ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தொடர்பு அப்படின்னு சொன்னேன். மனுஷன் மட்டும்தான் தொடர்பு கம்யூனிகேட் பண்ணுவானா அப்படின்னா கிடையாது. ஜீவராசிகளும் கம்யூனிகேட் பண்ணும். நாய் குலைக்கும். நாய் குறைக்கிறத வச்சு அது கோபமா இருக்கா, சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வெளியில போயிட்டு வரும்போது அது ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுட்டு நம்ம கிட்ட ஒரு நன்றியோட சுத்தி வரும். அதை வச்சு அது ஒரு பாசத்தை தெரிவிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மீன்கள், டால்பின்லாம் கடல்ல இருந்து அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணிட்டு போகும். அதோடைய சந்தோஷத்தை அது தெரிவிக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுமே தன்னுடைய சந்தோஷத்தையோ இல்லை வருத்தத்தையோ ஏதோ ஒரு விதத்துல கம்யூனிகேட் பண்ணுது. தொடர்பு. மரங்கள் அசையுது. இந்த மாதிரி எல்லாமே பண்ணுது. ஸோ மனுஷனுக்கு மட்டும்தான் கம்யூனிகேஷன் வைக்க தெரியும் அப்படின்னு கிடையாது. அந்த மனுஷனுடைய கம்யூனிகேஷனை ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்றோம். மனுஷனுமே லாங்குவேஜ் இல்லாம கம்யூனிகேட் பண்ணுவோம். நம்ம செய்கையிலேயே கம்யூனிகேட் பண்ணுவோம் இல்லையா, அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்றது இதெல்லாம் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ல பல விதங்கள் இருக்கு. ஒன்று வெர்பல், அதாவது வார்த்தைகளால சொல்றது. அதுல ஓரல், ரிட்டன் அப்படின்னு வரும். பேச்சிலேயே சொல்றது. இன்னொன்று எழுத்து வடிவத்துல சொல்றது. அப்புறம் சார்ட் வரைஞ்சி படத்துல சொல்றது, படம் வடிவில் சொல்றது. இது இல்லாம நான் வெர்பல், இதுல பாடி லாங்குவேஜ்லாம் அதுல தான் வரும். கண்ணிலேயே பேசுறது, ஜாட சொல்றது, சிரிக்கிறது, இதெல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் தான். நம்மளுடைய சந்தோஷத்தையோ வருத்தத்தையோ எல்லாத்தையுமே நம்ம இன்னொருத்தருக்கு சொல்றது தான் இந்த விதங்கள். என்ன சொல்றாங்க அதுல, லாங்குவேஜ் இஸ் ஹையஸ்ட் ஃபார்ம், அதாவது அந்த மொழியை வச்சு கம்யூனிகேட் பண்றதுதான் மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல தான் இருக்கோம். நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச அந்த மொழியை வச்சு, மொழி தான் பெருசு, மொழியை வச்சு மனுஷன் தொடர்பு கொள்றதுதான் பெரிய விதம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம அடுத்த இடத்துல இல்லை. நம்ம ஒரு குருவியாவோ ஒரு நாயாவோ இல்ல மற்ற ஜீவராசிகளா இல்லை. அவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு மொழி இருக்கும். இவங்க சொல்றத ஒரு நாய் சொல்றத இன்னொரு நாய் புரிஞ்சுக்கலாம். அது ஒரு வேவ்ஸ்லயே அனுப்பலாம். அந்த வேவ்ஸ் நம்ம பேசுற மொழியோட பல மடங்கு இன்னும் நல்லா இருக்கலாம். நம்ம யூஸ் பண்ற உபயோகப்படுத்துற அந்த கிராமரோட அவங்க யூஸ் பண்ற அந்த கிராமரோ அது எப்படி அனுப்புறாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னும் பல மடங்கு சூப்பரா கூட இருக்கலாம் இல்லையா. நமக்கு அது தெரியாத போது நம்ம மொழி தான் பெருசு அப்படின்னு அந்த ஆர்டிக்கல் சொன்னதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. நமக்கு தெரிஞ்சது நம்ம மொழியை வச்சு நம்ம பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இது ஒரு விஷயம். மொழினா என்னன்னு சொல்லிட்டா, மொழினா சவுண்டு. அந்த சவுண்ட உருவாக்குற ஒரு விதம். ஆ, ஈ, அந்த சவுண்டு, அந்த ஒலிகளை எழுப்புறதுக்கு நம்ம உடம்புல இருந்து நாக்கை யூஸ் பண்ணி, தொண்டையை யூஸ் பண்ணி பண்றோம். இந்த ஒலிகளுக்கு ஒரு எழுத்து வடிவம் கொடுக்கிறோம். ஆ அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இந்த எழுத்தை பார்க்கும்போது நம்ம ஆ அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த எழுத்துக்களை சேர்த்து வார்த்தைகளா மாத்துறோம். அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறோம். அந்த வார்த்தைகள் இப்படிதான் இருக்கணும், முதல்ல இந்த வார்த்தை தான் வரணும், அப்புறம் இதுதான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு கோர்வையான சென்டென்ஸ் கொடுக்கறோம். இதுதான் ஒரு லாங்குவேஜ் உடைய பேசிக் ஃபண்டமெண்டல். என்ன சொல்லுவோம் தமிழ்ல, இதுதான் ஒரு பேசிக். இப்ப கம்யூனிகேஷனை நம்ம எப்படி சொல்லலாம்? நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தொடர்பு அப்படின்னு. இப்ப கம்யூனிகேஷனுக்கு முக்கியமானது என்னென்ன? முக்கியமானது ஒருத்தர் சொல்ல போறாரு. ஒருத்தர் சொல்ல போறாரு,
அவர் ஒரு மெசேஜ் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்ல போற ஒருத்தர் சொல்ற விஷயம் அதை வந்து என்கோட் பண்ணுவார். என்கோட் அப்படிங்கிறது நான் இப்ப சொன்ன அந்த சென்டென்ஸ் AIUAங்கிற அந்த லெட்டரை வச்சு ஒரு வார்த்தைகளை ஃபார்ம் பண்ணி அதை ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி வைக்கிறது ஒரு என்கோடிங். ஸோ என்கோடிங். அதுக்கப்புறம் எது வழியா அந்த மெசேஜை அனுப்ப போற, நம்ம பேசுறோம் அப்படின்னா காத்துல அனுப்புறோம், இல்ல நம்ம வந்து எழுத்து வடிவில் அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம். ஸோ அந்த சேனல் இல்லைன்னா மீடியம் எப்படி அந்த விஷயம் போய் இன்னொருத்தர சேரப்போகுது. 4ஆச்சா. 5வது ரிசீவ் பண்ற இடத்துல, அதாவது அந்த விஷயத்தை பெற இடத்துல அவர் வந்து டீகோட் பண்ணுவாரு. ஓ இதான் சென்டென்ஸா, இந்த சென்டென்ஸ் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அதை டீகோட் பண்ணி அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாரு. அதுக்கப்புறமா அவர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் தான் இன்னொரு 6வது. 7வது அவர் அந்த படிச்ச விஷயத்தை வச்சு திருப்பி நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பார். ஸோ ஒரு தொடர்புல 7 விஷயங்கள் வருது, 7 விஷயங்கள் தொடர்பு கொள்ளுது. இந்த இடத்துல இப்ப இந்த என்கோடிங் டீகோடிங்னு ஒன்று சொன்னோம்னா, நான் வந்து ஒரு ஜாப்பனீஸ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்றேன்னு வச்சுப்போம். அத்தாஷிவா ராஜேஷ் டெஸ். ஜப்பானீஸ் தெரியாம இருக்கிறவங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் என்கோட் பண்ணிட்டேன், ஆனா உங்களுக்கு அதை டீகோட் பண்ணி புரிஞ்சுக்க தெரியல. ஏன்னா உங்களுக்கு டீகோடிங் தெரியாது, உங்களுக்கு டீகோடிங் நீங்க படிக்கல. ஐ எம் ராஜேஷ். இப்ப நான் இங்கிலீஷ்ல என்கோட் பண்ணி அனுப்புறேன். இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் ராஜேஷ்னு புரிஞ்சுப்பீங்க. நான் எனது பெயர் ராஜேஷ் அப்படின்னு நான் இப்ப தமிழ்ல என்கோட் பண்ணா தமிழ் பேசுற எல்லாருமே புரிஞ்சிருவீங்க. தமிழ் தவிர மீதி பேசுறவங்களுக்கு அந்த டீகோடு பண்ண தெரியாது, ஏன்னா அவங்க படிக்கல. அதுதான் என்கோடிங் டீகோடிங். சிம்பிளா நான் ஒரு சொல்ல வர விஷயத்த நான் ஒரு கோர்வையா போட்டு அனுப்பிச்சிடுவேன். அதே கோர்வை கேட்கறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த மெசேஜை வாங்குறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு அந்த கோர்வை தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த மெசேஜை வந்து வாங்கி படிக்க முடியும். இதுதான் வந்து கம்யூனிகேஷன் போற விதம். இப்ப கம்யூனிகேஷன்ல பல விதங்கள் நான் சொன்னேன். வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல். வெர்பல்ல ரிட்டன் வரும், ஓரல் வரும். நான் வெர்பல்ல வந்து ஜாடையிலேயே சொல்றது, அப்புறம் பிக்சர்ல காமிக்கிறது. பிக்சர் கூட ரிட்டன்ல வந்துடும். இதுதான் வந்து மொழிக்கும் தொடர்புக்கும் உள்ள வித்தியாசம். தொடர்புக்கு மொழி வேண்டாம். ஒரு மொழி இருந்தாதான் தொடர்பு கொள்ளணுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா மொழி இல்லாமலே நான் வந்து இப்படி சிரிச்சு உங்ககிட்ட சொல்லலாம், இப்படி கோபமா கூட சொல்லலாம். இது எல்லாமே வந்து மொழி இல்லாமலே நம்ம பண்றோம். மொழியை மட்டும் வச்சுட்டு கம்யூனிகேஷன் பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. அது வந்து ஒரு மீடியம். அந்த கம்யூனிகேஷன் தொடர்புக்கு மொழிங்கிறது ஒரு டூல். அதனாலதான் இங்கிலீஷ்ல அடிக்கடி சொல்லுவாங்க, லாங்குவேஜ் இஸ் நாட் நாலேஜ். உங்களுக்கு ஒரு மொழி தெரிஞ்சா உங்களுக்கு அறிவு நிறைய இருக்கிறது என்று அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு என்கோட் பண்றதுதான் மட்டும் தான் தெரியும். என்கோடிங் டீகோடிங் தெரியும். உங்களுக்கு மொழி தெரிஞ்சிருச்சு. சூரியன்ல இருந்து பூமி எவ்வளவு தூரம் அப்படிங்கிற அந்த நாலேஜோ அறிவோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நான் புக் எடுத்து படிக்கணும், அது வேற. அந்த புக் எடுத்து படிச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எனக்கு லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து லாங்குவேஜ்க்கும் கம்யூனிகேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இது ஒரு ஆர்டிகல் படிச்சா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பல பேருக்கு புது விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா, பிடிக்கலைன்னாலும் நீங்க கமெண்ட்ல பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்ததா ஏதாவது ஒரு வீடியோ ரெடி பண்றதுக்காக. வணக்கம், டேக் கேர், பை பை. ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க. டீனேஜர்ஸ் இல்லை ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படிங்க. படிப்பு தான் உங்கள் வாழ்க்கை. இன்னைக்கு இதெல்லாம் என்னத்துக்கு, நான் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. படிப்பு தான் உங்கள் வாழ்க்கை. பல ஹைட்டு, பல மைல்கள், பல கலர்ஃபுல்லாக நீங்கள் வரணும் அப்படின்னா என்ஜாய் பண்ணி படிங்க. திரும்பவும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம், டேக் கேர், பாய் பாய் ஃப்ரம் ராஜேஷ்.